இப்போ வந்து நம்ம டுட்டோரியல் 10 பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றின டுட்டோரியல் தான். டுட்டோரியல் 10, 11 ஃபுல்லாக ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். ஸோ அப்படின்னா தான் சம் அடுத்து போகும்போது பெட்டராக புரியும். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹாட் ஃப்ளூயிட் உள்ள ஒரு ஹாட் ஃப்ளூயிட் இருக்குது, கோல்டு ஃப்ளூயிட் இருக்குது. அதான் பிரின்சிபல். ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே கோல்டு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட் ஃப்ளூயிட் டு கோல்டு ஃப்ளூயிட் தான் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட வேலை. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு மொதல் 2 மெத்தட் இருக்குது. LMTD மெத்தட் அப்படி மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் NTU அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா LMTD லாகரமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மெத்தடு. இது NTU நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ். LMTD எப்போ யூஸ் பண்ணணும்னா நமக்கு 3 டெம்பரேச்சர் நோனு. 3 டெம்பரேச்சர் வந்து நோனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து LMTD யூஸ் பண்ணணும். 4 டெம்பரேச்சர் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டெல்டா டிஎம் கண்டுபிடிச்சி அதில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து Q கண்டுபிடிப்போம். Q is equal to UA டெல்டா டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா வச்சு நம்ம Q கண்டுபிடிக்கிறது. அப்புறம் QC is equal to MCB டெல்டா டி போடுறது, அந்த வேலையை வச்சு கண்டுபிடிப்போம். அதுவே எஃபெக்டிவ்னஸ் NTU மெத்தட் எப்போ கண்டுபிடிக்கணும்னா எப்போ யூஸ் பண்ணணும்னா 2 டெம்பரேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. 2 இன்லெட் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் அண்டு கோல்டு ஃப்ளூயிட் அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னால அது யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு? ஹாட் ஃப்ளூயிட் சொல்லியாச்சு, அந்த பிரின்சிபல் அவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும். அப்படி ஏதாவது நடுவில் வச்சு நான் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொன்று என்ன சொல்லணும்னா எப்பயுமே வந்து இதை பொறுத்த வரைக்கும் கிவன் டேட்டா எழுதுவோம். நம்ம எல்லாரும் கிவன் டேட்டா அப்படின்னு எழுதிட்டு எல்லாம் எழுதுவோம். ஹாட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன ஏரமா இது என்னோட ப்ரெசன்டேஷன். ஸோ அப்படி சொல்கிறேன். இது உங்களுக்கு ஓகேனா பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கும் இதை வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. சரியா? ஸோ ஹாட் ஃப்ளூயிட்னு போட்டு என்ன ஃப்ளூயிடுங்கிறது ஒரு கோடு, அப்புறம் கோல்டு ஃப்ளூயிட்னு போட்டு ஒரு கோடு. அடுத்து இப்போ ஏதாவது டியூபுக்குன்னு தனியாக வந்து இதாக கொடுத்துருப்பாங்க, டயாபிட்டு சொல்லிட்டு. இப்போ டியூபுன்னு போட்டு அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு எழுதிட்டு இப்போ 2 ஃபைண்ட் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தம் இல்லாமல் எழுதுங்க. ஓகேவா? எக்ஸாம்ஸில் எழுதும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இம்பார்ட்டண்ட்டாக எது ஹாட்டு எது கோல்டுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் டு கூல் ஆயில். ஆயிலை கூல் பண்ண போகிறாங்க. அப்போ ஆயில் வந்து கண்டிப்பாக ஹாட்டாக தான் இருக்கணும். ஹாட்டாக தான் கூல் பண்ண முடியும். அவ்வளோதான். அப்போ அது வந்து ஹாட் ஃப்ளூயிட். சிபி இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் மாஸ் பர் கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் பெர் செகண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதோட இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதான ஹாட் டெம்பரேச்சர். இந்த இன்லெட் டெம்பரேச்சர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் H TH 1 எடுத்துக்கோங்க. இதை வந்து TH2 எடுத்துக்கோங்க. பை ஏர். எது கூல் பண்ண போகுது? ஏர் கூல் பண்ண போகுது. அப்போ ஏர் தான் கோல்டு ஃப்ளூயிட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் Q கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம வந்து சொல்லிக்கலாம், ஹாட் ஃப்ளூயிடு ஆயிலு, கோல்டு ஃப்ளூயிடு, அப்புறம் சிபி இருக்கும், சிபி வரும். சிபி எல்லாமே கொடுத்தது அப்படி எழுதிக்கேன். சிபினா ஜூல்ஸில் இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மோஸ்ட் பவர் பிளான்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்புட் டேட்டா சப்போஸ் கிலோ ஜூலில் கொடுத்தாங்கன்னா வந்து ஜூல்ஸில் மாற்றிக்கோங்க. ஸோ மாஸ் ஃபார் ரேட் இருக்குது, TH1 TH2 இருக்குது. அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிட் இருக்குது. என்ன கேட்டாங்க? Q தானே கேட்டாங்க. Q is equal to MCB டெல்டா டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி இது வந்து Qங்கிறது வாட்டில் வருது. அப்போ மாஸ் ஃபார் ரேட் வந்திருக்கும். ஸோ மாஸ் ஃபார் ரேட் கொஸ்டினில் இருக்குது, சிபி கொஸ்டினில் இருக்குது. டெல்டா டி TH1 மைனஸ் TH2 போட்டால் Q கிடச்சிரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இப்போ என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம டைப் வந்து ஃபின்டு டைப் ஏர் கூல்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஏன் ஃபின் டைப் யூஸ் பண்ணுறோம்னா நல்லா பாருங்கள், Q வந்து அதிகமாக இருக்குது, 2 மெகாவாட்டுன்னு இருக்குது. ஆனால் கூல் பண்ணுறது வெறும் ஏர். ஓகேவா? என்னதான் ஃபோர்ஸ் கன்வர்ஷன் வச்சாலும் கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ வந்து ஃபின்ஸ் கொஞ்சம் கொடுத்தோம்னா நம்மளோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரமாக கூல் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் மூவ் டு செகண்ட் சம். கன்சிடர் வாட்டர் டு வாட்டர் டபுள் பைப். வாட்டர் டு வாட்டர்னா ஹாட் ஃப்ளூயிட் கோல்டு ஃப்ளூயிட் ரெண்டுமே வாட்டர் தான். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஸோ ஸ்லோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் நாட் நோன். அதாவது கவுண்டர் ஃப்ளோவா, பேரலல் ஃப்ளோவா, மிக்ஸ்டு ஃப்ளோவாங்கிறது தெரியாது.
இந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் கவுண்டர் பண்ணால் என்னென்னா, இப்படி ஒரு ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குது, அதாவது பேரல் ஃப்ளோ சொல்லிடுறேன். இப்படி ஒரு ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குது, இப்படி ஒரு கோல்டு ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குது. அப்படின்னா அது பேர் வந்து பேரல் ஃப்ளோ. இப்படி ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குது, இப்படி இன்னொரு ஃப்ளூயிட் போகுதுன்னா அது வந்து கவுண்டர் ஃப்ளோ. இப்படி ஒரு ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குது, இப்படி இந்த மாதிரி வந்து இது கோல்டு ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கு, கிராஸ் ஃப்ளோ. ஓகேவா? கிராஸ் ஃப்ளோ வந்து மிக்ஸ் பண்ணியும் போகலாம், மிக்ஸ் பண்ணாமலும் போகலாம். Okay, so temperature measurement indicate that cold water enters that TC1 and TC2 கொடுத்துட்டாங்க. While hot water TH1 TH2 கொடுத்துட்டாங்க. Do you think this is parallel flow or counter flow? Explain. அப்போ இது என்னங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். when mass flow rate of both fluid வந்து கொடுத்துட்டாங்க, அப்போ இது வந்து m dot c is equal to m dot h. அதுக்கப்புறம் ஃபீசிபிலிட்டி, அதாவது ஃபீசிபிலிட்டி கேட்குறாங்க. ஃபீசிபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட்டை அப்படியே வந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு மாற்றி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்து மற்ற போஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்போ QH is equal to QC வருதாங்கிறத செக் பண்ணோம். அதான் ஃபீசிபிலிட்டி க்ரைட்டீரியா. அண்டு கேல்குலேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னால் என்னென்னா, Q actual is equal to effectiveness into Q maxன்னு வரும். ஓகேவா? Q actual is equal to effectiveness into Q max வரும். ஸோ அதில் எஃபெக்ட்னஸ் கண்டுபிடிப்போம். அது என்ன Q maxனா அதிகபட்சமான ஹீட்டு, ஆனால் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குங்கிறது எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது ஒரு 80% எஃபெக்டிவ்னஸ்னா அதில் வந்து Q actual தான் வந்திருக்கும். 80% எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது அப்படியே கிவனாக எடுத்து எழுதியிருப்பேன். ஸோ கிவன் என்ன, டபுள் பெப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் TC1 TC2 இருக்குது, TH1 TH2 இருக்குது. என்னென்ன கேட்டிருக்காங்க? டைப் ஆஃப் ஃப்ளோ, ஃபீசிபிலிட்டி, எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் மெத்தட் போடணும். ஏதாவது மெத்தட் இருக்கா? ஃபஸ்ட்டு கிராஃப் போடணும். கிராஃப் எப்படி போடணும்னா, இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து ஏரியா இல்லைன்னா லென்த்து. ஓகே, ஏரியா அண்ட் லென்த் எது வேணால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இது டெம்பரேச்சர். இப்போ வந்து பார்க்கலாம், TH1 எவ்வளவு? 80 45. அப்போ TH1 வந்து 80 இங்கே இருக்குது, 45 இங்கே இருக்குது. அப்போ இது வந்து 85, இது 45. இது வந்து இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு ஃப்ளோ வருது. ஓகேவா? அடுத்து TC1 பாருங்க, 20 15 இருக்கு. அப்போ 20 இங்கே ஆரம்பிச்சு இப்படியா மேலே போய் பேரல் ஃப்ளோவில் வந்துச்சுன்னா வந்து இங்கே எவ்வளோ? 50. ஆனால் 50ங்கிறது வருமா? யோசிச்சு பாருங்க. கிராஃப் ஃப்ளாட் பண்ணுறோம், 0 1 2 3 4 5 45 45 50 மேலே தான் வந்துருக்கணும். ஆனால் கோல்டு ஃப்ளோ இப்படி வருது. அது மாதிரி ரெண்டு இப்படி இன்டர்செக்டும் ஆகக்கூடாது நம்ம கிராஃபில். ஸோ அதனால் இப்படி வராது. அப்போ பேரல் ஃப்ளோ இஸ் நாட் பாசிபிள். ஸோ வி ஷுட் கோ வித் கவுண்டர் ஃப்ளோ. கவுண்டர் ஃப்ளோ இப்படி இருக்கும். அப்போ இதான் இன்லெட் டெம்பரேச்சரு. அப்போ இதான் TC1. TC1 எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. அப்போ இது 20. அவுட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு? 50. தானே? 50. அப்போ கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து இனிஷியலாக வந்து ஒன்றும் தெரியாத போது ஸ்டார்டிங்கில் டேட்டா புக்கை பார்த்து எழுதினது. என்னென்னா, டேட்டா புக்கில் ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபார்முலாவில் ஆன்சர் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவில் வரணும்னா எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படி கம்பேர் பண்ணி எழுதுது 163 பேஜ் நம்பரில். பட் இது இஸ் த குட் வே அண்ட் இஸ் த பெஸ்ட் வே. அது என்னன்னா, இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து பண்ணாது, இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதே பெஸ்ட் வே. இல்லை நான் யூஸ் பண்ணி வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 160 டேபிள் நம்பரில் ஃபார்முலாக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் வர மாதிரி இந்த எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் இருக்குங்கிறத பார்த்து கவுண்டர் ஃப்ளோவாக பேரல் ஃப்ளோவும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ டைப் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபீசிபிலிட்டி வேணும். ஃபீசிபிலிட்டி வேணால் Q கண்டுபிடிக்கணும். இப்போ QH is equal to MCPH டெல்டா டியா, சாரி MCP டெல்டா டியா. MCPக்கு என்ன பண்ணோம்? மாஸ் ஃபேட்டாக ஹாட் ஃப்ளூயிட் போடுவோம், CPF H போடுவோம். இப்போ உங்கள் டவுட் வரலாம், ரெண்டுமே வாட்டர் தானேப்பா
சொன்னேன். ஆனா ரெண்டுத்துக்கும் சிபி வேல்யூ மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் 20, இந்த வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் 80. இந்த டெம்பரேச்சர் மாறினால வாட்டர் ப்ராப்பர்ட்டியும் மாறும். அது டேட்டா புக்கில் பார்த்து இருக்கும் நம்ம 34 நினைக்கிறேன் சம்திங் அந்த அந்த அரௌண்ட் தான் பேஜ் நம்பர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் பார்த்து சிபி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து எடுத்து சிபி எடுக்கணும். அப்புறம் மாஸ் ஃபயர் ரெண்டுமே சேம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல QHஆ அப்போ QH என்ன பண்ணுவீங்கன்னா TH1 மைனஸ் TH2 போடுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா TC2 மைனஸ் TC1 போடுவீங்க. போட்டால் QH QC கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல ரெண்டு டெம்பரேச்சர் ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாரு, ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனைக்கு இது கிலோவாட் இருக்குது, அப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல். இப்போ வந்து நாட் ஃபீஸிபிள் அப்படின்னு கொடுத்துட்றோம் ஆன்சராக. அதுக்கப்புறம் எஃபெக்ட்னஸ் கேட்டிருக்காங்க. எஃபெக்ட்னஸ் கேட்குறாங்க நான் சொன்னது தான். Q மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், Q மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ Q மேக்ஸிமத்தில் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம Q ஆக்சுவல் கிடச்சிருமா? இப்போ Q மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இருக்குது. Q மேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா C மினிமம் சிங்கிறதுனா ஹீட் கெப்பாசிட்டி, மினிமம் ஹீட் கெப்பாசிட்டி இன்ட்டு T, அதாவது இருக்கலே அதிகபட்ச டெம்பரேச்சர், இருக்கலே கம்மியான டெம்பரேச்சர் போடணும். ஸோ அதிகபட்ச டெம்பரேச்சர் TH1, கம்மியான டெம்பரேச்சர் TC1 போட்டாலும் கிடைக்குமா? இப்போ ஆனால் எனக்கு Q மேக்ஸ் வேணும்னா C மினிமம் வேணும். C மினிமம் வேணும்னா CH கண்டுபிடிக்கணும், CC கண்டுபிடிக்கணும். இப்போ CHனா என்னன்னு கேள்வி வரும்ல, அது வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஹாட் ஃப்ளூயிட். அப்போ அதோட ஃபார்முலா என்னன்னா சிபி இன்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட், சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இந்த சிபியை வந்து கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருப்பேன், இல்லைனா இந்த மாதிரி எடுத்து போய் பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் மாஸ் ஃபார் ரேட் ஆஃப் ஹாட் வாட்டர், அது வந்து ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணி CH CC கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து C மினிமம் C மேக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்புறம் C மினிமத்தை தூக்கி இங்கே போட்டுருவோமா? அப்புறம் TH1 TC1 கிடச்சிருமா? அது வந்து Q மேக்ஸ் கிடச்சிருமா? அதுக்கப்புறம் Q ஆக்சுவல் என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக Q வந்து இதே எடுத்துக்கலாம் நம்ம. இது எது அதிகமாக இருக்கோ அதை நான் சரி, எது வந்து கம்மியாக ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் எடுத்துட்டேன் நான். ஆனால் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு எஃபெக்டிவ்னஸ் வந்து முடிஞ்சளவுக்கு ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன்லேயே வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ரெண்டே டிவைட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அவ்வளோதான்டா. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் சம் என்ன? The condenser of the large power plant is to remove. அப்போ Q ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஹீட் ஃப்ரம் ஸ்டீம் கண்டென்சிங் அட் அப்போ TH கொடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகுதாமா. அப்போ TH1 is equal to TH2 இருக்கும். கிராஃப் வந்து லீனியர் ஸ்ட்ரைட்டாக வரும், அது காமிக்கிறேன். HFG ஃபார் ஸ்டீம் கொடுத்துருக்காங்க. The cooling is to be accomplished by cooling water. அப்போ இங்கே ஹாட் ஃப்ளூயிட் என்ன? ஸ்டீம். கோல்டு ஃப்ளூயிட் என்ன? water from a nearby river which enters the tube at 18 degrees Celsius and leaves at 26 degrees Celsius. வாட்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. The tubes of the heat exchanger have an internal diameter கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல இனிஷியலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஹாட் ஃப்ளூயிட் எழுதிக்கோ, அடுத்து கோல்ட் ஃப்ளூயிட் எழுதிக்கோ, அதுக்கப்புறம் வந்து டியூபு அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் வரிசையாக எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் டிட்டர்மைன் த டியூப் ஆஃப் த என்னது The tube of the heat exchanger have an internal diameter கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் U இருக்குது. Determine the total length of the number of the tubes கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் வேணும். யூஸ்வலாக LMTD மெத்தடை பொறுத்த வரைக்கும் Q is equal to என்ன வரும்? U A டெல்டா T M வருமா? ஸோ டெல்டா TM வேணும்னா டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 1 அண்ட் டெல்டா 2 வேணும். அப்போ U இங்கே என்ன கேட்டிருக்காங்க? A தான் கேட்டிருக்காங்க. U கொஸ்டினே இருக்குது. Q கண்டுபிடிக்கணும். Q கண்டுபிடிக்க கண்டிப்பாக வந்து ரெண்டு 3 கொடுத்துருப்பீங்க. MCP டெல்டா T கண்டுபிடிக்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து டெல்டா T இருக்குது, CP இருக்குது, மாஸ்ஃபரட்டும் போய் தான் நினைக்கிறேன். மாஸ்ஃபரைட் வராது. ஸோ கியூப் மாஸ்ஃபரைட் வரும்ல. ஸோ அப்போ மாஸ்ஃபரைட் வந்து இங்கேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதிலேருந்து எடுத்து போட்டுருவோமா? ஸோ இப்போ எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். தேர்ட் சம் ஆக்சுவலி மாஸ்ஃபரைட் வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து எப்படி போட்டிருக்கேன் நான்? ஆமாம், மாஸ்ஃபரைட் தேவைப்படும். அப்போ QC எப்படின்னா QC ஈக்குவல் டு MCP டெல்டா போடுவோம், தேவைப்படும். ஆக்சுவலி எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு ஸ்டீமு, கோல்டு ஃப்ளூயிடுக்கு வாட்டர், TH1 எல்லாமே எழுதியிருக்கேன் நான். ஸோ அப்போ L கண்டுபிடிக்கணும்னா வந்து டெல்டா T கண்டுபிடிக்கணுமா? ஏன் கிராஃப் இப்படி போட்டிருக்கேன்? இதுக்கு ஸ்டீம் இஸ் கண்டென்சிங் சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராப் இன்க்ரீஸ் ஆகுது, டெல்டா T1 டெல்டா T2 வருது. அதுக்கப்புறம் வந்து இது
இது போட்ட பிறகு என்ன பண்ணுறோம்னா டெல்டா T1 டெல்டா T2 போட்ட பிறகு இதான் ஃபார்முலா. எல்எம்டிடி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க எல்எம்டிடி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க இதான் ஃபார்முலா. டெல்டா T1 மைனஸ் டெல்டா T2 டிவைட் பை லான் ஆஃப் டெல்டா T1 டிவைட் பை டெல்டா T2. அதில் வந்து டெல்டா TM கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் Q is equal to UA டெல்டா TMஆ இதில் வந்து யூவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏர் என்னன்னா என்ன கொஸ்டின் இது பைப் கொஸ்டினா அப்புறம் பைப்போட டயாமீட்டர் இன்ட்டு πdl தான் போட போகிறோம் ஏக்கு சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கப்புறம் க்யூக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இருக்கிற க்யூக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலி கரெக்டாக எம்சிபி டெல்டி தான் போடுவோம். இங்கே வந்து என்ன இருக்குது எம் வேணும்ல மாஸ்ஃபெட் ஆஃப் ஹச் வேணும்ல. அப்போ அது வேணும்னா வந்து QH is equal to m டாட் ஹச் இன்ட்டு ஹச்எஃப்ஜி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் QH வந்து கண்டுபிடிக்கணும். சாரி மாஸ்ஃபெட்டை கண்டுபிடிக்கணும். QHங்கிறது ஆல்ரெடி 500 மெகாவாட்டுக்கு அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சப்ஸ்டிட் பண்ணி அது மாஸ்ஃபரை கண்டுபிடிக்கிறேன். இன்னும் இல்லைன்னா ஆக்சுவலி சார்ரா இங்கே கொடுத்துருக்காங்க QHன்ட்டு. எப்பயுமே ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா Q is equal to QH is equal to QC. ஸோ அதனால் வந்து இந்த 500 மெகாவாட்டை அப்படியே போட்டு அதில் வந்து லென்த்து கண்டுபிடிக்காங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ட்டு 10⁴ எவ்வளோ லட்சத்தில் வருது. ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா லட்சமா தௌசண்ட்ஸில் வருது. ஓகேவா. ஸோ மல்டிபிள் மாறிடும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா லாங் டியூபு அதுக்கப்புறம் லாங் டியூப் வைக்கிறோம்னா வந்து ஷெல்லோட டைப்பையும் டியூபோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஷெல்லோட இது பெருசாக இருக்கணும் டியூப் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவாடா. அப்புறம் ஃபோர்த் சம் போகலாம். ஃபோர்த் சம் கன்சிடர் வாட்டர் டு வாட்டர் கவுண்டர் ஃப்ளோ. வாட்டர் டு வாட்டர்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே வாட்டர் தான். கோல்டு ஃப்ளூயிடு ஃப்ளூயிட் ஃப்ளூயிடு. வித் இன் திஸ் அப்ளிகேஷன் ஹாட் வாட்டர் என்டர்ஸ் அட் 95 degree Celsius while cold water enters. அப்போ ஹாட் வாட்டர் என்ன TH1 இருக்கு TC1 இருக்கு. அப்புறம் எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் வாட்டர் அப்போ TH2 is equal to 15 plus TC2. ஏன் TC2 போகிறனா எக்ஸிட் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அதனால் அதே எடுத்துக்கிறேன். அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 0.5 அதாவது 1.5 into MC வரும். ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் U கொடுத்துருக்காங்க. டேக்கிங் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் cold and hot water to be CP. determine the outlet temperature கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்லெட் டெம்பரேச்சர் வேணும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. எல்லா கிவன் எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியாதுல்ல அவுட்லெட் டெம்பரேச்சர். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து MH is equal to MC அன்னைக்கு சொன்னதான். ஸோ வந்து ஹீட் given by the hot fluid is equal to heat applied by the inert fluid கோல்டு ஃப்ளூயிடு. ஸோ அப்போ QHக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் QCக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். CP கேன்சல் ஆயிரும். M டாட் ஹச்சுக்கு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் 1.5 இது டெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் இது கேன்சல் ஆகி உனக்கு வந்து TC2 மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த TC2 வச்சு இங்கே போட்டோம்னா நமக்கு TH2 கிடச்சிருமா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க எஃபெக்ட்னஸ் கேட்டிருக்காங்க. எஃபெக்ட்னஸ் வேணால் Q மேக்ஸ் வேணும் Q ஆக்சுவல் வேணும். ஸோ அப்புறம் அது வந்து நம்மக்கிட்ட Q மேக்ஸ்னால் என்ன சி மினிமம்னா என்ன CP இன்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட்டு. அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் தேவைப்பட்டுச்சு. இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு என்ன பண்ணணும் தனியாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ வந்து ஓகே மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து எதுவுமே உருசாக தெரியாதா அச்சோ. அப்போ வந்து Q is equal to MCB டெல்டா T போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கு ஆக்சுவலி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து Q வேணும். அப்போ Q வேணும்னா வந்து இதுதான் Q ஆக்சுவல். அப்போ UA டெல்டா TM வேணும். டெல்டா TM கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா இந்த கிராஃபை யூஸ் பண்ணி டெல்டா T is equal to TH புக்கில் டேட்டா புக்கில் போட்டு படிக்க வேண்டாம். இது ஈஸியாக தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ TH1 மைனஸ் TC2 போடுவோம். டெல்டா T2 is equal to TH2 மைனஸ் TC1 போடுவோம். போட்டு இது கிடச்சிரும். அதுக்கப்புறம் U கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ஓகே. ஸோ Qக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா 61.98 கிலோவாட்டுக்கு போட்டுக்கிறோம். அது எப்படி வந்துச்சுன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு CP இன்ட்டு TC2 மைனஸ் TC1 இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி Q வந்து அவுட் பண்ணி தான் வந்துச்சு. ஏன்னா அதில் வந்து எனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு இதிலே போகலாம். CP தெரியும் மாஸ் ஃப்ளோ ரேட் தெரியும் டெம்பரேச்சர் ரெண்டுமே ரெண்டு மொத்தம் 4 டெம்பரேச்சராக 4மே கிடச்சிச்சு நம்மளுக்கு. சரி போட்டுக்கலாம். போட்டோம்னா நமக்கு வந்து டெல்டா T கிடச்சிரும். அதுலேருந்து Q கிடச்சிரும். ஆனால் Qலேருந்து வாக்ஸாடிக்கு
இது வந்து மாஸ்போரேட் மாஸ்போரேட் கோல்டு ஃபுல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மாஸ்போரேட் ஆஃப் கோல்டு ஃபுல் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு வந்து ரிலேஷன் இருந்தால் ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான்டா. ஸோ சி முடிஞ்சா. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க? இல்லை பி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து மாஸ்போரேட் ஆஃப் த கோல்டு வாட்டர் கேட்டிருக்காங்க. மாஸ்போரேட் ஆஃப் கோல்டு வாட்டர் என்ன ஃபார்முலா? Q is equal to mass flow rate is equal to இங்கே HFG வருமா? Q is equal to மாஸ் ஃப்ளோ ரேட்டு HFG வருமா? ஸோ அதை யூஸ் பண்ணி மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சிருங்க. அதான் நான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பேன் ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல இல்லையா? ஸோ வேறு சம் போல். ஸோ அப்போ வந்து அதை வச்சு மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு Q தான் வந்து இங்கே ஆடி போட்டுறே காமிச்சிடலாம், இல்லைனா வந்து தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி எஃப்ஸ்லானே கண்டுபிடிக்கலையே. எஃப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது Q மேக்ஸ் வேணுமே. Q மேக்ஸ் வேணும்னா சிமின் வேணுமே. சிமின் வேணும்னா சிசி வேணுமே. அது வேணும்னா வந்து ஸ்டிஃப்னஸ் மாஸ் கோஎஃபிஷியன்ட் வேணுமே. ஸோ அதை வச்சு வந்து என்ன பண்ணுறோம்னா சிஹெச் சிமிஎம் கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து Q மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா Q மேக்ஸோட எஃப்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து Q ஆக்சுவல் கிடைக்கும். ஸோ Q ஆக்சுவல் வச்சு ஆல்ரெடி டெல்டா டி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதை தூக்கி போட்டுருங்க. அதில் வந்து எஃப்ஸ்லாம் கிடச்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் அதே மாதிரி Q வேணும்னா அதை 0 பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேவா? புரிஞ்சா? டவுட் இருக்கா நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஈஸி தான். ஈக்குவேட் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எஃப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம், Q கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா என்னென்னா ரெண்டு சம் தான். ஹாட் ஆயில் இஸ் டு பி கூல்டு இன் மல்டிபாஸ் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இது முக்கியம். மல்டிபாஸ் ஷெல் ஹீட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் பை வாட்டர். அப்போ ஹாட் ஆயில் இஸ் டு பி கூல்டு. அப்போ ஆயில் தான் ஹாட் ஃப்ளூயிட், வாட்டர் தான் இந்த சாதா ஃப்ளூயிடு, கோல்டு ஃப்ளூயிடு. த ஆயில் ஃப்ளோ த்ரூ த ஷெல் with the heat transfer exchanger H0. H0 வந்து outer surface temperature இருக்கு. And water flows to the tube with the average velocity of 3 meter per second. The tube is made up of brace with internal and external diameter respectively. Using the water properties at 25 degrees Celsius, determine the overall heat transfer coefficient. U கேட்குறாங்க about inner surface. அதுக்கு ஒரு ஃபவுலிங் ஃபேக்டர் இருக்குதாமா. ஃபவுலிங் ஃபேக்டர் இருந்தால் எந்த அளவுக்கு வந்து U வந்து குறையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கொடுத்த கொஸ்டினை அப்படியே இங்கே வந்து வரைகிற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? மல்டிப்ளாஸ், ஹாட் ஃப்ளூயிடு, கோல்டு ஃப்ளூயிடு, ப்ராப்பர்ட்டிஸு, டியூபு, பிராஸு, டிஇ, அதுக்கப்புறம் எல்லாம் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கு இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த படத்துக்கு மேலே இருந்து பக்கம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு ஹச்ஐ தேவைப்படுது. ஹச்ஐனா என்ன? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டியூ டு இன்னர் டெம்பரேச்சர் தேவை. ஸோ இன்னர் டெம்பரேச்சர் தேவைன்னா வந்து என்ன பண்ணுறோம்? கன்சிடர் அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ அப்போ ஹச் தானே தேவை. ஹச் தானே என்ன பண்ணணும்? நசல் தான் கண்டுபிடிக்கணும். நசல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 3 மீட்டர் per செகண்ட் இருக்குது. அப்போ ஃப்ரீ கன்வெக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ லெஸ் தென் 1 கொண்டு அப்போ லெஸ் தென் 8 விளாட்றேன். லெஸ் தென் 8 வந்து இருந்துச்சுன்னா ஃப்ரீ கன்வெக்ஷனா. ஆனால் ஃப்ரீ கன்வெக்ஷன் கண்டுபிடிக்க எந்த ஒரு டேட்டா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து என்னென்னா வந்து 2300 அதிகமாகிருச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து இன்டர்னல் ஃப்ளோ தானே. இன்டர்னல் ஃப்ளோ போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கணும். டர்புலன்ட் வந்துருக்கு. ஸோ டர்புலண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த வந்து டிட்டர்ஸ் போல்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்னன்னு இருக்கும், என்னோட 0.4 போடணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணால் அசல் நம்பர் கிடைக்கும். அசல் நம்பர் ஈக்குவேட் பண்ணி இதில் போட்டோம்னா நமக்கு ஹச்ஐ கிடைக்கும். ஹச்ஐ போடும்போது பி ஷுர் தான் டிஐங்கிறது தான் போடுறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. என்ன டெப்ஸில் போடுறோன்ட்டு மாற்றி தப்பாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வித் ஃபவுலிங் வித்தவுட் ஃபவுலிங் வித் ஃபவுலிங் கண்டுபிடிப்போம். வித்தவுட் ஃபவுலிங் என்னென்னா ஃபவுலிங் ஃபேக்டர் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன் எழுதுறது. ஸோ அப்போ ஃபவுலிங் ஃபேக்டருங்கிறது என்ன? இங்கே இந்த ஆறுன்னு இருக்குல்ல, ஆறு எஃப்ஆ நான் ஜூம் பண்ணிட்டேன். 6FI அதுக்கப்புறம் 6F0 இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே படிக்கணும். படிக்கணும் தேவையில்ல, டேட்டா புக்கில் இருக்கும், எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எப்படி போடணும் தெரிஞ்சாலே போதும். இப்போ 1/H1 அன்னோன் எல்லாமே ஈக்குவேஷனாக இருக்குமா. ஸோ வந்து ஈக்குவேஷனாக எடுத்து ஃபுல்லாக போட்டாச்சு. அதே மாதிரி யூடியூப்பும் போட்டபோது என்ன வந்துருச்சுன்னா RFI இருக்குது, RF நாட் இருக்குது. கரெக்டாக RF0 இருக்குது, RFI இருக்குது. ஸோ அப்போ RFI இதை வச்சு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் UIயோட வேல்யூ. ஸோ அப்போ UIயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல சேவ் இதுவும் க்ரீனாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ வந்து
ஆர்எஃப்ஐ ஈக்குவல் டு கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இப்போ யூஐ கம்பேர் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக வந்துருக்கா? இல்லை யூ வந்து இல்லை டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆகுது 39 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 6th கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல வந்து the condenser of the room air conditioner is designed to reject. அப்போ Q கொடுத்துட்டாங்க. ரெஃப்ரிஜரேட்டர் தான் ஹாட் ஃப்ளூயிடு, அப்புறம் ஏர் தான் வந்து கோல்டு ஃப்ளூயிடு. டெம்பரேச்சர் TH1 equal TH2 equal TH கொடுத்தாங்க. அண்ட் ஃபின்ட் கண்டென்சர் காயில் என்டரிங் 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் லீவிங் அட். அப்போ ஏரோட இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சர் CP எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு Q கண்டுபிடிக்கலாம் நம்ம. த ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் த 150. அப்போ வந்து யூ கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஏரியா மட்டும் கேட்குறாங்க. எல்எல்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏரியா அங்கே வரும். யூ ஈக்குவல் டு கேஏ சாரி என்ன வரும், யூ வந்து என்ன யூஏ, சாரி யூஏ வரும். கியூ ஈக்குவல் டு யூஏ டெல்டா டி வரும். ஸோ அப்போ யூ வேணும் நம்மளுக்கு. ஸோ அது வேற இது இருக்குது. ஸோ டெல்டா டி கண்டுபிடிக்கணும். டெல்டா டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டென்ஸ் தானே, ஆனால் இதே மாதிரி எழுதிட்டு கிராஃப் வந்து டிஹெச் கான்ஸ்டன்ட் T2 T3 போட்டுடலாம். போட்டுட்டு அதுலேருந்து டெல்டா டூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து 3 டெல்டா 0.5 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓ அவ்வளோதான் முடிஞ்சோ. அவங்க லென்த் தான் அவங்க ஆக்சுவலி ஏரியா தான் கேட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம். ஓ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா கேட்டிருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q கேட்டிருக்காங்க நினச்சிட்டேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா கேட்டு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு ஃபுல்லாக. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.